Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து பாசிட்டிவ்னா பெரிய அளவில் வந்து பெர்ஃபார்மன்ஸில் ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு. நிஃப்டி வந்து 25,348 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி காலையெல்லாம் பாசிட்டிவாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு 70 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. பேங்க் நிஃப்டி 600 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்கு. 52,790 பாயிண்ட்ஸாக இருக்கு. சென்செக்ஸ் 195 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. 82,884 பாயிண்ட்ஸாக இருக்கு. ஸோ மோராட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியில் கொஞ்சம் அடி விழுந்திருக்கு. இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் இந்த மாதிரிப்பட்ட செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி இந்த பெர்ஃபார்மன்ஸ் 600 பாயிண்ட்ஸ் ரேலி ஆனாலும் இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் குறிப்பாக இந்த சவுத் இந்தியன் பேங்க் அந்த மாதிரிப்பட்ட பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ மோராட் இது வந்து இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே போட்டு பொழந்து கட்டியிருந்தாங்க, கோவிந்தாவாயிடுச்சு. ஸோ இதில் நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 4,346 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசிஎஸ் இன்னைக்கு 3% நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அது மாதிரி தான் இந்த விப்ரோ, இது இன்ஃபோசிஸ், அடுத்தது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே 3% மேலே நெகட்டிவ்ல இருக்கு. விப்ரோ நான் இப்போ பார்க்கும்போது 2.5% நெகட்டிவ்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இன்னைக்கு ஒரு டீலும் கிடைச்சிருக்கு. இவங்க வந்து ஒரு 2 இயர் பார்ட்னர்ஷிப் வந்து பிலிப்பைன்ஸ் பேஸ்டு எம்சி டொனால்டு அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் செயின் கம்பெனி தான் அந்த கம்பெனி, ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனி தான் அந்த எம்சி டொனால்டு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பிலிப்பைன் பேஸ்டு கம்பெனி கூட ஒரு 2 இயர் பார்ட்னர்ஷிப் டிசிஎஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களோட ஃபாஸ்ட் ஃபுட் செயினை வந்து டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணுறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா அந்த சைன் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ் கூட. ஸோ இந்த டிசிஎஸ்க்கு இந்த டீல் கிடைச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 3.5% மேலே காலியாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டோட 760 அவுட்லெட்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ஆப்ரேஷன் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க டிசிஎஸ். இருந்தாலும் இன்னைக்கு டிசிஎஸ் 3.5% காலி. அதே மாதிரி தான் இன்ஃபோசிஸுக்கு நேற்று வந்து அந்த மெட்ரோ பேங்க் கிட்ட வந்து ஒரு அப்டேட் டீல் கிடச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எல்ஐசிட்டு ஒரு டீல் கிடச்சிருந்துச்சு. இன்ஃபோசிஸும் 3.5% நெகட்டிவ்ல தான் இருக்குது. அது மாதிரி விப்ரோவும் பார்த்தீங்கன்னா 2.5% நெகட்டிவ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 3.5% நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ஐடி செக்டர்லாம் அடி விழுறதுக்கு காரணம் அந்த ஃபெட் வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க அந்த ஃபியர்னஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிடும். நான் வேணா அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவேன். நாளைக்கு மார்னிங் 6 o'clock வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அந்த ஃபெட்டோட அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். மோராட் இது வந்து ஐடி செக்டார் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி ஷேர். இந்த ஆர்இசி ஷேர் வந்து நம்ம அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அந்த கிராஷோட கன்சிடர் பண்ணி நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. 650 ரூபா தாண்டி போன ஷேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபாய்க்கு கீழே வந்துடுச்சு. பட் இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு இந்த ஆர்இசி ஷேர். நம்ம இதில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 500 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா 1-2 கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரினோபிள் எனர்ஜி, பவர் செக்டார் இதுக்கெல்லாமே ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனி தான். சேம் வந்து இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் மாதிரி தான் அந்த கம்பெனியும். இவங்க அன்னைக்கு வந்து கொஞ்சம் ரேலியாக இருந்தாங்க. 563 ரூபா போன ஷேர் இப்போ 546 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் கண்டினியூஸாக இதில் வந்து பாசிட்டிவ் அப்டேட் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆர்இசி ஷேர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார் தான். இவங்களோட லோன் புக்கை 2030 வந்து 10 லட்சம் கோடியாட்ட அட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரினோபிள் எனர்ஜி லோன் புக்கை 3 லட்சம் கோடியாட்டு 2030 அட்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. லோன் புக்கு ரினோபிள் எனர்ஜி செக்மெண்ட்ல இப்போ பார்க்கும்போது 8% ஆட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதை இன்னும் நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்ல வந்து 30% ஆட்டு உயர்த்துவோம் சொல்றாங்க. ஃபாசில் பேஸ்டு ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து இப்போ 200 ஜிகாவாட்டா இருக்கிறத 2030 500 ஜிகாவாட்டாட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ரினோபிள் எனர்ஜி இன்வெஸ்டர்ஸ் மீட் அண்ட் எக்ஸ்போல ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆர்இ டெவலப்பர்ஸ் கூட சைன் பண்ணியிருந்தாங்க. 1.12 lakh crore வேல்யூ உள்ள ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது மூலமாட்டு இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 5 years. ஸோ மோராட் இது வந்து ஆர்இசியில் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. சன்ஷூர் எனர்ஜி கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க ஆர்இசி லிமிடெட். எதுக்குன்னா அவங்களோட கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 10,000 கோடி வந்து லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து அந்த குளோபல் ஆர்இ இன்வெஸ்டர்ஸ் மீட் அண்ட் எக்ஸ்போ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ரினோபிள் எனர்ஜி அவங்களோட ரினோபிள் எனர்ஜி கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 10,000 கோடி லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆர்இசி. சன்ஷூர் எனர்ஜிக்கு மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸ். பார்த்தீங்கன்னா ஐடிசி இந்த ஷேர் பிரைஸ் 506 ரூபாயில் இருக்குது. ஸோ மற்ற எஃப்எம்சிஜி செக்டாரை கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூவேஷன் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஐடிசி உங்களுக்கு இது வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம்னா இப்போ வர கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஐடிசியில். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ 1-2 கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஐடிசி. ஆக்சுவலி டிவிடெண்டுக்கும் ஒரு நல்ல ஸ்டாக்கு, ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஸோ இதில் வந்து டிமர்ஜனும் வருது ஐடிசி ஹோட்டல்ஸ். ஐடிசியை நீங்கள் வந்து வாங்குறதுக்கு ஒரு 5 ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்கான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஐடிசியோட சிகரெட் பிஸ்னஸ். இப்போ ஐடிசி என்ன சொல்கிறாங்கன்னா சிகரெட் பிஸ்னஸை இனி வருங்காலத்தில் அதாவது டேக்ஸை ஹைக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா
ஐடிசியோட சிகரெட் பிஸ்னஸ் சேல்ஸ் வால்யூம் 4 to 5% வரைக்கும் growth ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சிஏஜிஆர் வால்யூம் வந்து 8% வரைக்கும் grow ஆயிருக்கு ஃபினான்ஷியல் 2005 to 7. அதே இது ஃபினான்ஷியல் 20 to 24 அந்த காலகட்டத்தில் 5% வரைக்கும் grow ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிகரெட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற குவார்டரில், அதாவது கம்மிங் குவார்டர்ஸில் வந்து வால்யூம் growth ஸ்டடியாக இருக்குன்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த சிகரெட்டுக்கான டேக்ஸ் வந்து ஹைக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சேல்ஸ் வால்யூம் 4 to 5% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிட் டேர்ம்ஸில் வந்து growth கொஞ்சம் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ல இந்த செக்மெண்ட்ல சிஏஜிஆர் growth வந்து 13% ஆட்டு இருக்கும் ஃபினான்ஷியல் 20 to 24 அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்றாங்க. எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 80 basis point to 100 basis point per annum வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஐடிசியோட பேப்பர் புட் பிசினஸ் பத்தி ஷேர்கான் என்ன சொல்றாங்கன்னா, ஐடிசியோட அந்த பேப்பர் புட் பிசினஸ்ல ஒரு ரிகவரி இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இப்போ வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு. ஒன்று சைனீஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பிரைஸ்ல வருது, அது உங்களுக்கு ஒரு காம்படிஷனா இருக்கு. டொமஸ்டிக் கண்டிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உட் பிரைசஸ் எல்லாமே கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல வந்து டிமாண்ட் கொஞ்சம் ரிகவர் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேப்பர் போட் பிஸ்னஸ் வந்து ஃபினான்ஷியல் 25ல வந்து ஒரு ஸ்ட்ராங் growth இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிமர்ஜர் அண்ட் ஏர்னிங்ஸ், அதாவது ஐடிசி ஹோட்டல்ஸை டிமர்ஜ் பண்ண போறாங்க. ஸோ இது மூலமாட்டு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டிஜிட் growth இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டபுள் டிஜிட் growth ஏர்னிங்ஸ் வந்து இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கம்மிங் இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த ஏர்னிங்ஸ்ல டிமர்ஜர் மூலமாட்டு ஏர்னிங்ஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது வந்து வேல்யூஷன் வச்சு பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து 24x அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே ஃபினான்ஷியல் 2026ல வந்து 22x இருக்குன்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 2027 அந்த ரேஞ்சிலையும் இந்த 22x அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மோராட்டு 5 ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து சொல்றாங்க அதை ஷேர்கானு இதை பை பண்றதுக்கு. ஸோ நிறைய வாட்டி டிவிடனும் கொடுத்துருக்காங்க. ஐடிசி வந்து நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னும் கொடுத்துருக்கு. இந்த ப்ரோக்கரேஜ் வந்து டார்கெட் ப்ரைஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா ஐடிசிக்கு 595 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க ஷேர்கான். இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஐடிசி இது வரைக்கும் கன்சிடர் பண்ணலன்னா இப்போ வரைக்கும் 1-2 கன்சிடர் பண்ணுங்க. 10 ஐடிசி ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் பண்ற ஒரு டெக்னிக்கை வந்து கொண்டு வராங்க. ஸோ இவி ரீசேல் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் செக்மெண்ட்ல வராங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் கார் சேல் பிளாட்ஃபார்மாக இருக்கிற ஸ்பின்னி கூட வந்து டைப் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் கார் மேக்கராக இருக்கிற டாடா மோட்டார்ஸ் இந்த முயற்சி எடுக்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்கது தான். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவிக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து ரீசேல் பண்ணுற எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. பிரபல ஆன்லைன் கார் மார்க்கெட் பிளேஸாக இருக்க ஸ்பின்னி கூட டைப் பண்ணி இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 966 அந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த ஒரு வார காலகட்டத்துக்குள்ளே வந்துடும். ஆக்சுவலி இன்றைக்கி தான் கூகுளில் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது டேட்டு காட்டுது. எனக்கு எக்ஸாக்டாக தெரில, மேபி இன்னும் ஒரு வீக் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் டாடா மோட்டார்ஸ். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தந்துருவாங்க, ஒன்றும் எடுத்துகிட்டுலாம் போக மாட்டாங்க. ஸோ இந்த 1 வீக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு டாடா மோட்டார்ஸ் அந்த டிவிஆர் ஷேர் வந்து கிரெடிட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி அன்னைக்கு அதை ஆட் பண்ண நேரம் புஷ் ஆன மாதிரி செதறுமா இல்லை மறுபடியும் இதே ட்ரெண்டில் தான் தூங்குமா இல்லை இறங்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த ரேஞ்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டாடா மோட்டார்ஸ் வேல்யூவேஷன் வச்சு பார்க்கும்போது மற்ற ஆட்டோ கம்பெனிஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நண்பர்கள், இந்த ஏஞ்சல் ஒன் யூசர்ஸுக்கு எல்லாம் ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று வந்து அந்த இதில் ஷோ ஆகிருக்கும். அந்த ஆப்பில் ஸ்டாக் பர்ச்சேஸ்ட் ஆன் 17 செப்டம்பர், நாட் அலவுட் டு சோல்ட் ஆன் 18 செப்டம்பர், செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு சொல்லி மெசேஜ் காட்டியிருக்கிறோம். ஸோ அதை உங்களுக்கு அர்த்தம் புரியும். அதாவது 17வது செப்டம்பர் நீங்கள் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து 18வது செப்டம்பர் வந்து சோல்வ் பண்ண முடியாது. ஏன்னா அது அன்னைக்கு செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். ஒரு 3 to 2 days வந்து அது எனக்கு ஏஞ்சலில் ஷோ ஆச்சு. யாருக்கெல்லாம் ஷோ ஆச்சோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேண்டாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வேறு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 கம்பெனிஸ்க்கு நாளைக்கு வந்து டிவிடெண்டோட எக்ஸ்டேட் வருது. ஸோ நான் இது வந்து சண்டே, அதாவது மண்டே வந்து 6 மணிக்கு காலையில் வீடியோ போட்டதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த இந்த வாரம் டிவிடெண்ட் உள்ள பங்குகளில். அதில் பார்த்தீங்கன்னா மேஷகான் டாக் ஷிப் பில்டர்ஸுக்கு வந்து 19ஆம் தேதி எக்ஸ்டேட் வருது. அவங்க டிவிடெண்ட் ஆட்டு 12 ரூபா 11 காசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்டேட் செப்டம்பர் 19ஆம் தேதி. ஒலட்ரா கிரீன் டெக் வந்து 4 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட எக்ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வருது செப்டம்பர். அது மட்டும் இல்லாமல் ஐஆர்எஃப்சி, ஆர்இசி லிமிடெட், ஐஆர்எஃப்சினா அந்த இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதுலேயும் டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிருந்துச்சு இன்னைக்கு. ஆர்இசி லிமிடெடோட டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிருந்துச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர்இசி லிமிடெட் ஒரு ஷேருக்கு 5 ரூபா வச்சு கிரெடிட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஐஆர்எஃப்சியும் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தலைமையில் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அதில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், எம்ஆர்பிஎல் இந்த ஷேரில் வந்து பார்க்கும்போது ஓஎன்ஜிசி ஒரு நெகட்டிவ்ல இருந்துச்சு, ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் வந்துச்சு, எம்ஆர்பிஎல் வந்து ஒரு 1.5% மேலே பாசிட்டிவ் வந்துச்சு. இதுக்கு வந்து இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து விண்ட்ஃபால் டேக்ஸை 0 குறைச்சிருக்காங்க. அதாவது 2 வாரத்துக்கு ஒருக்க அந்த விண்ட்ஃபால் டேக்ஸ் வந்து கூட்டுவாங்க குறைப்பாங்க. அதில் வந்து செப்டம்பர் 18 எடுத்த முடிவில் 1850 ரூபாயா இருந்த பெர் மெட்ரிக் டன்னுக்கு இருந்த அந்த விண்ட்ஃபால் டேக்ஸை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸோட ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராட்டு ஓஎன்ஜிசி இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு ரேலி ஆயிருக்கணும். பட் இன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரியாக்ஷன் இந்த ஸ்டாக்ல இல்லை. இது வந்து விண்ட்ஃபால் டேக்ஸை குறைச்சிருக்காங்க பெட்ரோலியம் குரூடுக்கு. நெக்ஸ்ட் இந்த ரிலையன்ஸ் குழுமத்தில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் குழுமம்னா அனில் அம்பானி குரூப். அதில் ரிலையன்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 5% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் வந்து இந்த விதார்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிடெடுக்கு ஒரு 3000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க, கேரண்டி கொடுத்துருந்தாங்க, நாங்கள் அந்த ஃபண்டை உங்களுக்கு திருப்பி தருவோண்டு. ஸோ அது மாதிரி 3872 கோடியை வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க இந்த விதார்பா இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெடுக்கு. ஸோ இது மூலமாட்டு ரிலையன்ஸ் பவர் வந்து டெட் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து அப்டேட். இன்னைக்கு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல ஒரு 8% மேலே ரேலி இருந்தாங்க. ஸ்டாண்ட் அலோன் எக்ஸ்டர்னல் டெப்ட்டை வந்து குறைச்சிருக்காங்க. 3831 கோடியாக இருந்ததை இப்போ 475 கோடியாட்டு குறைச்சிருக்காங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி எனர்ஜி சொல்யூஷனும் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணி செட்டில்மெண்ட் ஆயிருக்காங்க, சமாதானமாக இருக்காங்க. ஸோ இவங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன் மேலே போட்ட அந்த கிளைம்ஸ் எல்லாமே வந்து வித்ட்ராவல் பண்ணி இப்போ 2 பார்ட்டிஸுமே பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 1 டைம் செட்டில்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாட்ட எல்ஐசிட்டு வந்து ஒரு 600 கோடி வந்து கடன் வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் செட்டில்மெண்ட் மூலம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து அனில் அம்பானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்ட் டிஸ்னி ரிலையன்ஸ் மெர்ஜர், அதாவது நெட்வொர்க் 18 வந்து TB18 அண்ட் E18 அது கூட வந்து மெர்ஜர் பண்ணுறதுக்கு NCLT வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் அப்ரூவல் இந்த மெர்ஜருக்கு. ஆல்ரெடி காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுக்கு வந்து நேஷனல் கமிட்டி லா ட்ரிபியூனல் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வால்ட் டிஸ்னியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹிண்டால்கோ அப்டேட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இந்த சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங் வந்து என்ட்ரி கொடுக்குறோம், அந்த சோலார் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்ட்ரி கொடுக்குறோம், வெஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் குஜராத்தில் தான் இதை பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதித்யா பிர்லா குரூப்போட ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் சிங் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. $2.5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை டபுள் பண்ணுறதுக்கு. 20,900 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, $2.5 பில்லியன். அது மூலமாட்டு 2 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஜிங்க், லெட் அண்ட் சில்வர் இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இந்த லெவலில் அட்டைன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இயர் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு இந்த எக்ஸிஸ்டிங் மைல், அதாவது ப்ரௌன் ஃபீல்டு வித் எக்ஸிஸ்டிங் மைன் கிரீன் ஃபீல்டு, இது மூலமாட்டு நியூ ஸ்மெல்டர் வந்து 0.6 மில்லியன் டன்ஸ் கெப்பாசிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோராட்டு ஹிந்துஸ்தான் சிங் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NSE கொடுத்த அப்டேட். NSE வந்து கரண்டாக மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகலை, பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேருக்கான ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அன்லிஸ்டட் ஷேர் தான். NSE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து 4 போனஸ் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து செப்டம்பர் 17 நடந்த போர்ட் மீட்டிங்கில் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஷேர் கிடைக்கும் NSEல. இது மோராட்டு அன்லிஸ்டட் ஷேர் தான், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னும் லிஸ்ட் ஆகலை. இது வந்து NSE பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஈஸ்மே ட்ரிப் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டிராவல் கம்பெனி இந்த ஈஸ்மே ட்ரிப். இவங்க வந்து இப்போ கரண்ட் ஆட்டு இந்த எவ்வளோ பஸ் அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிக் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது இன்னும் நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் 2000 எலக்ட்ரிக் பஸ் ஆட்ட அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈஸ்மை ட்ரிப் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸ்பைஸ் ஜெட்டில் வந்து அப்டேட்டு. ஸ்பைஸ் ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 கோடி வந்து TDS PF பிடிச்சிருக்காங்க, பட் அதை வந்து பே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருக்கு, ஷாக்கிங் அப்டேட்டு. ஸோ TDS வந்து 2200 கோடி, PF வந்து 1353 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2020 ஆகஸ்ட் 2023 அந்த காலகட்டத்தில் உள்ளதை வந்து பே பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு இந்த ஸ்பைஸ் ஜெட்டோட ஷேர் வந்து 5% மேலே கிராஷ் ஆயிருக்கு. மோராட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இந்த ராகேஷ் தமானியோட ஷேர் ஹோல்டிங் அதிகமாக இருக்க கம்பெனி, ஒரு சீக்ரெட் கம்பெனி. இது நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஆர்கே தமானி வந்து 0.64% ஸ்டேக் வந்து இந்த ஜூன் குவார்ட்டரில், அதாவது ஜூன் 30 அந்த காலகட்டத்தில் உள்ளதில் குறைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 3% மேலே கீழே விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலி இவர் வந்து 3.47% ஆட்டு இருந்துச்சு இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில். இப்போ 0.64% கிட்ட குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐஎன்எக்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஐஜிஆர்எல் ரினோபிள் எனர்ஜி லிமிடெட் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து கிடச்சிருக்கு. 550 மெகாவாட் ஆஃப் விண்ட் ப்ராஜெக்ட், குறிப்பாட்டு குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்டை செட்டப் பண்ணுறதுக்கு இது வந்து ஐஎன்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.